இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற இயற்கணிதம் டாப்பிக்கில் பயிற்சி 3.2 இருக்கிற சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. அதில் மொதல் சம் வந்து 18 m/4 டேஷ்னு கொடுத்துட்டு டிவைடட் பை 2 m³ n³ கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து டேஷ் m(n)5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேஷ்ங்கிற இடத்துல என்ன வருதுன்னு கண்டுபிடிப்போம். முதல் ஆன்சரில் டேஷ் m(n)5ன்னு இருக்குது. அந்த டேஷில் என்ன வரும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 18 டிவைடட் பை 2னா நம்ம 2ஆல் அடிச்சோம்னா 2 9 18. அப்போ ஆன்சரில் இருக்கிற டேஷில் வந்து 9ன்னு வரும். 9ன்னு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். 18 டிவைடட் பை 2னா 2ஆல் அடிச்சோம்னா 9ன்னு வரும். அடுத்து இடது சைடில் இருக்கிற டேஷ்லாம் என்ன வரும்னு பார்ப்போம். அவங்க ஆன்சரில் வந்து m(n)5ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து m(4) கீழே வந்து m(3)ன்னு இருக்குது. இப்போ இதை கழிச்சோம்னா நமக்கு m1 வந்துடும். அப்போ நமக்கு ரெண்டாவது மேலே பெரிய நம்பராக இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து 3 கழிச்சா 5 கிடைக்கும். அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா 3 5 கூட்டுனா நமக்கு n(அடுக்கு என்ன வரும் தெரிஞ்சிடும். 3 5 கூட்டுனா 8. இப்போ மேலே n(அடுக்கு 8ஆக இருந்தால் தான் 8லேருந்து 3 கழிச்சா n(அடுக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போ இடது சைடில் உள்ள டேஷில் வந்து நமக்கு n(அடுக்கு 8 தான் ஆன்சராக வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், l(4) m(அடுக்கு 5 n(அடுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிவைடட் பை 2l m(அடுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். n(அடுக்கு 6 ஈக்குவல் டு l(அடுக்கு 3 n(அடுக்கு 2 n டிவைடட் பை டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வலது சைடில் கீழே இருக்கிற டேஷில் என்ன வரும்னு பார்த்துருவோம். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலே வந்து ஒரு நம்பரும் இல்லை, கீழே மட்டும் 2ன்னு இருக்குது. அப்போ 2ஆல் மேலே வகுக்க வழி இல்லை. அப்போ இந்த வலது சைடில் கீழே இருக்கிற டேஷில் 2 தான் வரும். அப்போ இந்த இடத்துல 2ன்னு போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இடது சைடில் மேலே வந்து m(அடுக்கு 5ன்னு இருக்குது, கீழே வந்து m(அடுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சரில் m(அடுக்கு 2ன்னு இருக்குது. இப்போ இந்த m(அடுக்கு 5லேருந்து கீழே எதை கழிச்சா 2 வரும்னு பார்க்கணும். இப்போ 5லேருந்து 3 கழிச்சாதான் நமக்கு 2 கிடைக்கும். ஏன்னா வகுத்தல்ல இருக்கிறதுனால நம்ம அடுக்கை வந்து கழிப்போம். அப்போ கீழே வந்து m(அடுக்கு 3ஆ இருக்கும். அப்போ m(அடுக்கு 3ன்னு போடுவோம். அடுத்து பாருங்கள், n(அடுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அங்கே வந்து என்னன்னு மட்டும் வலது சைடில் ஆன்சர் வந்து என்னன்னு தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து n(அடுக்கு 6. இப்போ வகுத்தல்ல வந்து கீழே n(அடுக்கு 6 இருக்குது, அங்கே ஆன்சரில் வந்து என்னன்னு இருக்குது. இப்போ மேலே வந்து இந்த 6ஐயும் 1ஐயும் கூட்டுனா 7 கிடைக்கும். இப்போ மேலே வந்து n(அடுக்கு 7 தான் வரும். இப்போ n(அடுக்கு 7லேருந்து 6 கழிச்சாதான் நமக்கு n(அடுக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ n(அடுக்கு 7ங்கிறது தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், 42 a(அடுக்கு 4 b(அடுக்கு 5 டேஷ் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 6 a(அடுக்கு 4 b² ஈக்குவல் டு டேஷ் கொடுத்துருக்காங்க. b(அடுக்கு டேஷ் கொடுத்துட்டாங்க. அடுத்து c² கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இடது சைடில் அந்த டேஷில் என்ன வரும்னு பார்ப்போம். கீழே வந்து சிங்கிற மதிப்பு இல்லை, ஆனால் அவங்க ஆன்சரில் வந்து c² கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இந்த இடது சைட்லேயும் டேஷில் வந்து c² தான் போடணும். அப்படி போட்டால் தான் கீழே ஒன்றுமே இல்லைல்ல, அப்போ அந்த மதிப்பு அப்படியே வலது சைடில் வந்துடும். அடுத்து பாருங்கள், வலது சைடில் டேஷ் b(அடுக்கு டேஷ் c² கொடுத்துருக்காங்க. இப்போ 42 6ஆல் வகுத்தோம்னா நமக்கு 7ன்னு கிடைக்கும். அந்த 7 வந்து ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அடுத்து b(அடுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், b(அடுக்கு இடது சைடில் 5ன்னு கொடுத்துருக்காங்க. வகுத்தல் b(அடுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. வகுத்தல்ல இருந்தால் நம்ம அடுக்க கழிப்போம். 5லேருந்து 2 கழிச்சோம்னா நமக்கு b(அடுக்கு 3ன்னு கிடைக்கும். அப்போ அந்த அடுக்கில் வந்து நமக்கு வந்து 3 தான் போடணும். அப்போ அந்த மூணாவது நிரப்புகளில் ஃபஸ்ட்டு அந்த இடது சைடில் உள்ள டேஷில் வந்து c² வரும். அடுத்து வலது சைடில் ஃபஸ்ட்டு டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து 7ன்னு வரும். b(அடுக்குக்கு வந்து 3 வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், சரியா அல்லது தவறா என கூறுகன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து 8x³ வகுத்தல் 4x² ஈக்குவல் டு 2xyன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறான்னு பார்ப்போம்.
இதை எப்படி எடுத்து எழுதுவோம்? 8x³ y டிவைடட் பை 4x² எழுதுவோம். இப்போ மேலே 8ன்னு இருக்குது, கீழே 4ன்னு இருக்குது. அப்போ 4ஆல் அடிக்கலாம். 1 4 4, மேலே 2 4 8 2ன்னு வரும். அடுத்து x³ மேலே இருக்குது, கீழே வந்து x² இருக்குது. இப்போ அடுத்த கழிச்சோம்னா எக்ஸுன்னு கிடைக்கும். அடுத்து மீதம் ஒய்ன்னு இருக்குது. அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 2xy வரும். அவங்க மேலேயும் 2xy தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சரி. ரெண்டாவது பாருங்கள், 7ab³ வகுத்தல் 14ab = 2b² சொல்லியிருக்காங்க. இப்போ இது சரியா தவறான்னு பார்ப்போம். 7ab³ டிவைடட் பை 14abன்னு போடுவோம். மேலே 7 இருக்குது, கீழே 14ன்னு இருக்குது. அப்போ 7ஆல் அடிக்கலாம். அப்போ 1 7 7, மேலே 1 வரும். 2 7 14, கீழே 2 வரும். அடுத்து ஏயும் கேன்சல் ஆயிரும். அடுத்து b-3 மேலே இருக்குது, கீழே வந்து b-ன்னு இருக்குது. அப்போ b-3 -1னா b² வரும். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 1/2 b² தான் கரெக்டான ஆன்சர். அவங்க வந்து 2b² சொல்லியிருக்காங்க. அது வந்து தவறு. அடுத்து மூணாவது சம் பாருங்க. வகுக்கன்னு சொல்லி ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 27y³ வகுத்தல் 3yன்னு இருக்கு. இதை நம்ம டைரக்டாவே வகுத்துடலாம். 9 3 27, 9ன்னு போடுவோம். 3ஆல் அடிச்சோம்னா 9 3 27, 9ன்னு போடுவோம். அடுத்து y³ இருக்கு. மேலே கீழே எழுதும்போது ஒய்ன்னு எழுதுவோமா? அப்போ y-3 -1னா y². அப்போ ஆன்சர் வந்து 9y². அடுத்து ரெண்டாவது பாருங்க, x-3 y-2 வகுத்தல் x-2 y. இதை எப்படி எழுதுவோம்? x-3 -2 y-2 -1ன்னு எழுதுவோம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து xy கிடைக்கும். அடுத்து மூணாவது பாருங்க, 45 x³ y² z-4 வகுத்தல் பிராக்கெட்டுக்குள்ள -15 xy zன்னு இருக்கு. இப்போ இதை வகுத்தோம்னா எப்படி எழுதுவோம்? 45 x-3 y-2 z-4 டிவைடட் பை -15 xy zன்னு எழுதுவோம். இப்போ 15ஆல் அடித்தோம்னா கீழே 1 15 15, மேலே வந்து 3 15 45. அப்போ மேலே வந்து 3 போடுவோம், கீழே வந்து 1 போடுவோம். -15ன்னு இருக்கிறதுனால நமக்கு -1ன்னு எழுதணும். அடுத்து பாருங்க, x-3 கீழே வந்து x-1. அப்போ x-3லேருந்து 1 கழிக்கணும். அப்போ x² வரும். அடுத்து y-2 -1, ஏன்னா கீழே வந்து ஒய்ன்னு தான் இருக்குது. அப்போ அங்கே y-2 -1னா ஒய்ன்னு வரும். அடுத்து z-4 -1னா z³ வரும். இப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கிற மதிப்பு வந்து -3. ஏன்னா கீழே வந்து -15 அடித்து -1ன்னு போட்டுக்கோம். மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ நமக்கு மைனஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். -3 x² y z³ கிடைக்கும். அடுத்து நாலாவது சம் பாருங்க, 3xy² வகுத்தல் 9xyன்னு இருக்குது. இதை எப்படி எழுதுவோம்? 3xy² இந்த ஸ்கொயர் வந்து உள்ள 3த்துக்குமே வரும். அப்போ எப்படி எழுதுவோம்? 3 × 3ன்னு எழுதுவோம். இன்ட்டு x² y² எழுதுவோம். அடுத்து டிவைடட் பை 9xy. இப்போ 1 3 3, கீழே 3 9ன்னு வரும். திரும்ப மேலே உள்ள 3ஐயும் கீழே உள்ள 3ஐயும் அடிச்சிட்டோம்னா இங்கே ஒன்றுமே இருக்காது. மீதம் இருக்கிறது x² y² டிவைடட் பை xyன்னு இருக்கும். இப்போ அடுத்து இதுக்கு ஆன்சர் வந்து கடைசியாக xyன்னு கிடைக்கும். ஏன்னா x-2 -1 இன்ட்டு y-2 -1ன்னு எழுதணும்னா ஆன்சர் வந்து xyன்னு வரும். அடுத்து நாலாவது சம் பாருங்க, சுருக்குகன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து 3m² டிவைடட் பை m ப்ளஸ் 2m-4 டிவைடட் பை m³ கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்தோம்னா 3m² டிவைடட் பை mன்னு இருக்குது. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 3m-2 -1ன்னு போடுவோம். ஏன்னா வகுத்தல்ல இருந்தால் அடுக்க கழிப்போம். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 3mன்னு வரும். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் போட்டுருவோம். அடுத்து 2 அப்படியே எழுதுகிறோம். மேலே m-4 அப்படின்னு இருக்குது, கீழே m-3ன்னு இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 2m போட்டு mோட அடுக்கு 4 - 3ன்னு போடுவோம். அப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து 2mன்னு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் இது வந்து 3mன்னு வரும், ப்ளஸ் ரெண்டாவது இது வந்து 2mன்னு வரும். 2 ஒத்த உறுப்பாக இருக்கிறதுனால நம்ம 2ஐயும் கூட்டணும்னா ஆன்சர் வந்து 5mன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 14 p-5 q-3 டிவைடட் பை 2p²q. அடுத்து மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. 12 p³ q-4 டிவைடட் பை 3q² கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்தோம்னா
14 p/5 q/3 டிவைட் பை 2 p² q இருக்குது. இப்போ மேலே 14 இருக்குது, கீழே 2 இருக்குது. இப்போ நம்ம 2ஆல் அடிக்கலாம். 2ஆல் அடித்தோம்னா 1 2 2, கீழே வந்து 1 வரும். மேலே வந்து 7 2 14, மேலே வந்து 7ன்னு வரும். 7 போட்டுருவோம். அடுத்து p/5 மேலே இருக்குது, கீழே வந்து p/2ன்னு இருக்குது. அப்போ அடுக்க கழிச்சோம்னா நமக்கு p/3ன்னு கிடைக்கும். அடுத்து q/3 மேலே இருக்குது, கீழே qன்னு இருக்குது. அடுக்க கழிச்சோம்னா நமக்கு q/2ன்னு கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து 7p³ q² வரும். அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். அடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12p³ q/4 டிவைட் பை 3 q² இருக்குது. இப்போ கீழே 3 இருக்குது, மேலே வந்து 12ன்னு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடித்தோம்னா 1 3 3, மேலே 3ஆல் அடித்தா 4ன்னு வரும். 4 அப்படியே எழுதிட்டு மேலே மட்டும்தான் p³ இருக்குது, கீழே pங்கிற மதிப்பு இல்லை. இப்போ p³ அப்படியே எழுதிடுவோம். அடுத்து மேலே q/4 இருக்குது, கீழே q/2ன்னு இருக்குது. க்யூவை போட்டு அடுக்க கழிச்சோம்னா q/2ன்னு வரும். அப்போ ரெண்டாவது இதுக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து 4p³ q² வரும். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 7p³ q² இருக்குது. அடுத்து மைனஸ் சிம்பல். அடுத்து ரெண்டாவது கிடைச்சது வந்து 4p³ q². இப்போ ரெண்டுலேயுமே p³ q² இருக்குது. அதாவது இது வந்து ஒத்த உறுப்பு. அப்போ நம்ம இதை கழிச்சோம்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து 3p³ q² வரும். அடுத்து 5வது சம் பாருங்க, வகுக்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இது வந்து பிராக்கெட்டுக்குள்ள 32y² மைனஸ் 8yz கொடுத்துட்டு வகுத்தல் 2y கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதுவோம்? 32y² டிவைட் பை 2y மைனஸ் 8yz டிவைட் பை 2yன்னு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, மேலே 32 இருக்கு, கீழே 2ன்னு இருக்கு. அப்போ 2ஆல் இதை வந்து அடிக்கலாம். 1 2 2, மேலே வந்து 16 2 32. அப்போ மேலே வந்து 16ன்னு வரும். அடுத்து மேலே y² இருக்கு, கீழே yன்னு இருக்கு. வகுத்தல் இருக்கிறதுனால நம்ம கழிச்சோம்னா y² 2 மைனஸ் 1ன்னு போட்டோம்னா yன்னு கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து 16y வரும். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் அப்படியே போட்டுருவோம். ரெண்டாவது இதில் பாருங்க, மேலே 8 இருக்கு, கீழே வந்து 2 இருக்கு. இதை வந்து 2ஆல் அடிக்கலாம். இப்போ 2ஆல் அடித்தோம்னா கீழே வந்து 1 வரும், மேலே வந்து 4ன்னு வரும். ஏன்னா 4 2 8, மேலே 4ன்னு வரும். அடுத்து ஒய்யும் கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு 4zன்னு கிடைக்கும். அப்போ கிடைக்கிற ஆன்சர் வந்து 16y மைனஸ் 4z. அடுத்து ரெண்டாவது பாருங்க, பிராக்கெட்டுக்குள்ள 4m² n³ பிளஸ் 16 m/4 n² மைனஸ் mn கொடுத்துட்டு வகுத்தல் 2mn கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதுவோம்? 4m² n³ டிவைட் பை 2mn plus 16 m/4 n² divided by 2mn minus mn divided by 2mn எழுதுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்தோம்னா மேலே 4 இருக்கு, கீழே வந்து 2 இருக்கு. இப்போ 2ஆல் அடிச்சோம்னா 1 2 2 2 4. இப்போ மேலே 2ன்னு வரும். அந்த 2 அப்படியே போட்டுருவோம். அடுத்து m² இருக்கு, கீழே mன்னு இருக்கு. அடுக்க கழிச்சோம்னா mன்னு வரும். அடுத்து மேலே வந்து n³ இருக்கு, கீழே nன்னு இருக்கு. அடுக்க கழிச்சோம்னா n² வரும். அதாவது மொதல் இதுக்கு 2mn² வரும். அடுத்து பிளஸ் சிம்பிள் இருக்கு, பிளஸ்ஸாக போட்டுருவோம். அடுத்து பாருங்க, 16 m/4 n² டிவைட் பை 2mn இருக்கு. இப்போ 2ஆல் அடிச்சோம்னா 8ன்னு வரும் மேலே. அடுத்து m/4 கீழே mன்னு இருக்கு. அப்போ அடுக்க கழிச்சோம்னா m/3 வரும். அடுத்து nன்னு வரும். ஏன்னா n/2 கீழே nன்னு இருக்கு. அடுக்க கழிச்சோம்னா n. அப்போ ரெண்டாவது இதுக்கு 8m³ nன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸாக போட்டுருவோம். mன்னும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதம் இருக்குது மேலே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். அப்போ மைனஸ் 1/2ன்னு இருக்கும். அப்போ கடைசியாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 2mn² பிளஸ் 8m³ n மைனஸ் 1/2. அடுத்து 5வதுல 3வது சம் பாருங்க, 5xy² மைனஸ் 18x² y³ பிளஸ் 6xy வகுத்தல் 6xy கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதுவோம்? 5xy² டிவைட் பை 6xy மைனஸ் 18x² y³ டிவைட் பை 6xy பிளஸ் 6xy டிவைட் பை 6xyன்னு எழுதுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்தோம்னா மேலே 5 இருக்குது, கீழே 6 இருக்குது. இதை அடிக்க முடியாது. அப்போ 5/6 அப்படியே வச்சுருப்போம். எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அடுத்து
மேலே ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, கீழே ஒய்ன்னு இருக்குது. இப்போ அடுக்க கழிச்சோம்னா நமக்கு ஒய்ன்னு கிடைக்கும். அதாவது முதல் இதுக்கு 5/6 ஒய்ன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் அப்படியே போட்டுருவோம். மேலே வந்து 18 இருக்குது, கீழே வந்து 6 இருக்குது. இது வந்து 6ஆல் அடிக்கலாம். கீழே அடித்தோம்னா 1 6, மேலே 3 18, அப்போ மேலே வந்து 3ன்னு வரும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, கீழே எக்ஸ்ன்னு இருக்குது. அடுக்க கழிச்சோம்னா எக்ஸ்ன்னு கிடைக்கும். அடுத்து ஒய் கியூப், கீழே ஒய்ன்னு இருக்குது. அடுக்க கழிச்சோம்னா ஒய் ஸ்கொயர். அதாவது ரெண்டாவது இதில் 3 எக்ஸு ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டுருவோம். 6xyயும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 1ன்னு வரும். அப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கிற மதிப்பு வந்து 5/6y மைனஸ் 3x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். அடுத்து அஞ்சாவதுல 4வது சம் பாருங்க. 81 ப்ராக்கெட்குள்ள p/4 q ஸ்கொயர் r கியூப் ப்ளஸ் 2 p கியூப் q கியூப் r ஸ்கொயர் மைனஸ் 5 p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வகுத்தல் 3 pqr ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டாவது 3 pqr ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால அதை விரித்து எழுதுனா நமக்கு 9 p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ மேலே பாருங்க, எல்லாமே ஃபர்ஸ்ட் இதில் ப்ராக்கெட்குள்ள பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அது இல்லாட்டி அதுக்கு மேலே தான் இருக்குது. அப்போ நம்ம ஏற்கனவே 81 பொதுவாக வெளியில் இருக்குது. வகுக்கிறது வந்து 9 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். அப்போ அந்த உள்ள இருந்து பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரை நம்ம பொதுவாக வெளியில் எடுப்போம். வெளியில் எடுத்தோம்னா அடிக்கிறதுக்கு ஈஸி. அதனால் 81ன்னு போட்டுட்டு உள்ளே இருந்து பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரை வந்து பொதுவாக வெளியில் எடுத்துருக்கோம். வெளியில் எடுத்ததுனால ப்ராக்கெட்குள்ள இதில் p/4 கியூ ஸ்கொயர் ஆர் கியூப்னு இருக்குது. இதில் இருந்து பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுத்ததுனால மீதி இருக்குது பி ஸ்கொயர் ஆர்னு இருக்கும். இப்போ இந்த பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரையும் பி ஸ்கொயர் ஆரையும் பெருக்குனா நமக்கு p/4 கியூ ஸ்கொயர் r/3ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 2 p/3 q/3 r/2ன்னு இருக்குது. இதில் இருந்து பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரை தான் எடுத்துக்கோம். அப்போ மீதி இருக்கிறது வந்து +2 pqன்னு இருக்கும். அடுத்து மூணாவது வந்து -5 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். இதில் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரை பொதுவாக எடுத்ததுனால மீதி -5ன்னு இருக்கும். அதனால தான் நம்ம 81 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள பி ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் 2 pq -5ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து டிவைடட் பை 9 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். இந்த 9 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஏன் வந்ததுன்னா 3 pqr ஹோல் ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதை விரித்து எழுதுனதுனால 9 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்னு வந்திருக்கு. இப்போ மேலே 81 இருக்குது, கீழே வந்து 9ன்னு இருக்குது. இதை வந்து 9ஆல் அடிக்கலாம். 9ஆல் அடித்தா கீழே வந்து 9 மேலே 9 81. இப்போ மேலே வந்து 9 வரும். அடுத்து பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இருக்குது, கீழேயும் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டையும் அடிச்சிருவோம். அப்போ மீதி இருக்கிறது 9 ப்ராக்கெட்குள்ள பி ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் 2pq -5ன்னு இருக்கும். இப்போ இந்த 9 வச்சு ப்ராக்கெட்குள்ள எல்லாத்தையும் பெருக்கிடலாம். பெருக்கணும்னா நமக்கு கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் வந்து 9 பி ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் 9×2 18 pq. அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸை போட்டுருவோம். 9×5 45. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 6வது சம் பாருங்க. தவறுகளை கண்டறிந்து சரி செய்யன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து 7y² - y² + 3y² = 10y² கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது சரியான்னு பார்ப்போம். 7y² இருந்து y² கழிச்சா 6y² கிடைக்கும். அடுத்து 6y²யும் 3y² கூட்டினா நமக்கு 9y² தான் கிடைக்கும். அவங்க வந்து 10y² கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து 9y². அடுத்து பாருங்க, ரெண்டாவது 6xy + 3xy = 9x² y² கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா ஒத்த உறுப்பா இருக்கும்போது நம்ம கூட்டும் போது இந்த xyயை வந்து அப்படியே வச்சுட்டு நம்பரை தான் கூட்டுவோம். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 9xyன்னு தான் வரும். பெருக்குனா மட்டும்தான் 3×18 x² y² வரும். ஏன்னா பெருக்கும்போது நம்ம அடுக்க கூட்டுவோம். கூட்டும்போது அந்த xy அப்படியே வச்சுட்டு முன்னாடி உள்ள நம்பரை மட்டும்தான் கூட்டுவோம். அப்போ ஆன்சர் வந்து 9xy தான் வரும். அடுத்து மூணாவது பாருங்க, m ப்ராக்கெட்குள்ள 4m - 3ன்னு கொடுத்துட்டு ஆன்சர் வந்து 4m² - 3ன்னு வருமானு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பெருக்கணும்னா எம்மை வச்சு ஃபஸ்ட்டு 4m பெருக்குனா 4m² வரும். அடுத்து
ப்ளஸ் எம்மும் மைனஸ் 3ஐயும் பெருக்குனா நமக்கு மைனஸ் 3m கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து 4m² மைனஸ் 3m தான் கரெக்டு. அடுத்து 4வது சம் பாருங்க. 4n² மைனஸ் 2n ப்ளஸ் 3னா 4n² மைனஸ் 2n ப்ளஸ் 3 வருமானு கேட்டிருக்காங்க. இது வராது. ஏன்னா 4n² 4க்கும் ஸ்கொயர் வரும், n-க்கும் ஸ்கொயர் வரும். அப்போ நமக்கு 16n² வரும். ஆன்சர் வந்து 16n² மைனஸ் 2n ப்ளஸ் 3 தான் சரி. அடுத்த சம் பாருங்க. பிராக்கெட்குள்ள x மைனஸ் 2 இன்ட்டு பிராக்கெட்குள்ள x ப்ளஸ் 3ன்னு கொடுத்துட்டு அதோட மதிப்பு x² மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானு பார்ப்போம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸை வச்சு x ப்ளஸ் 3 பெருக்குவோம். அடுத்து மைனஸ் 2 வச்சு x ப்ளஸ் 3 பெருக்குவோம். அப்படி பெருக்கணும்னா x இன்ட்டு x² எக்ஸையும் ப்ளஸ் 3ஐயும் பெருக்குனா ப்ளஸ் 3xன்னு வரும். அடுத்து மைனஸ் 2 வச்சு எக்ஸை பெருக்குனா மைனஸ் 2x. அடுத்து மைனஸ் 2ஐயும் ப்ளஸ் 3ஐயும் பெருக்குனா மைனஸ் 6. அதாவது x² ப்ளஸ் 3x மைனஸ் 2x மைனஸ் 6ன்னு கிடைக்கும். இப்போ நடுவில் பாருங்க ப்ளஸ் 3x மைனஸ் 2x. இது வந்து ஒத்த உறுப்பாக இருக்கிறதுனால 3xலேருந்து மைனஸ் 2x கழிச்சா எக்ஸ்ன்னு வரும். அப்போ நமக்கு கடைசியாக கிடைக்கிற மதிப்பு வந்து x² ப்ளஸ் x மைனஸ் 6ன்னு கிடைக்கும். அவங்க வந்து x² மைனஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. அடுத்து 6வது சம் பாருங்க. மைனஸ் 3p² ப்ளஸ் 4p மைனஸ் 7 ஈக்குவல் டு மைனஸை வெளியில் எடுத்து ப்ராக்கெட்குள்ள 3p² ப்ளஸ் 4p மைனஸ் 7ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா மைனஸை வெளியில் எடுக்கும்போது மைனஸில் இருக்கிற மதிப்பெல்லாம் ப்ளஸில் மாறும், ப்ளஸில் இருக்கிற மதிப்பெல்லாம் மைனஸில் மாறும். அப்போ மைனஸை வெளியில் எடுத்தோம்னா பிராக்கெட்குள்ள 3p² போடுவோம். அடுத்து ப்ளஸ் 4p வந்து மைனஸ் 4pயாக மாறும், மைனஸ் 7 வந்து ப்ளஸ் 7 வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் மைனஸ் பிராக்கெட்குள்ள 3p² மைனஸ் 4p ப்ளஸ் 7. அடுத்து 7வது சம் பாருங்க. கூற்று A வந்து 24p²qy 3pq வகுத்தால் கிடைக்கும் ஈவு 8p ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூற்று B வந்து 5x ப்ளஸ் 5 டிவைடட் பை 5ஐ சுருக்கும் போது 5x கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் சரியா தப்பான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கூற்று ஏவை எடுத்துக்கிடுவோம். 24p²q டிவைடட் பை 3pq. ஏன்னா வகுத்தா ஈவு 8pன்னு சொல்லியிருக்காங்க, அதனால வகுக்கிறோம். 24p²q டிவைடட் பை 3pqன்னு எழுதுறோம். இப்போ மேலே 24 இருக்கு, கீழே 3 இருக்கு. அப்போ 3ஆல் அடிக்கலாம். 1 3 3 3 24. அப்போ மேலே வந்து 8 வரும். அடுத்து p² மேலே இருக்கு, கீழே p இருக்கு. அப்போ நம்ம வகுத்தல இருந்து அடுத்த கழிச்சோம்னா pன்னு அடுக்கு 2 மைனஸ் 1னா pன்னு கிடைக்கும். அடுத்து q கேன்சல் ஆயிடும். அப்போ மீதி இருக்கிறது வந்து 8p தான் ஆன்சர். அவங்க ஈவு வந்து 8pன்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கூற்று A வந்து சரி. அடுத்து கூற்று B பாருங்க. 5x ப்ளஸ் 5 டிவைடட் பை 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பிரித்து எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 5x டிவைடட் பை 5 ப்ளஸ் 5/5ன்னு எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் 5 5 கேன்சல் ஆகி எக்ஸ் வந்து மீதம் இருக்கும், எக்ஸு ப்ளஸ் போடுவோம். அடுத்து 5 5 கேன்சல் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல 1 இருக்கதா இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். அவங்க வந்து 5xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று B வந்து தப்பு. கூற்று A வந்து சரி, ஆனால் கூற்று B வந்து தவறு. இது வந்து ஆப்ஷன் வந்து ஆவணால இருக்கு. ஆவணாங்கிற ஆப்ஷன் தான் சரி. 8வது சம் பாருங்க. கூற்று A 4x² ப்ளஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 ப்ராக்கெட்குள்ள 2x² ப்ளஸ் 3x டிவைடட் பை 2 மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இடது சைடு இருக்கிற மதிப்புல இருந்து 2 பொதுவாக வெளியில் எடுத்து எழுதுனா ஒரு மதிப்பு கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அது சரியான்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 பொதுவாக வெளியில் எடுப்போம். 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா உள்ள இந்த 3 உறுப்பு இருக்குல்ல, அதை 2ஆல் வகுக்கணும். வகுத்து போட்டால் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா உள்ள 4x² இருக்குது, அதை 2ஆல் வகுத்து போட்டோம்னா 2x² வரும். இப்போ பாருங்கள் 2ஐயும் 2x² பெருக்கினா நமக்கு 4x² வந்துடும். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால ப்ளஸ் போட்டுருவோம். 3x 2ஆல் வகுத்தோம்னா 3/2xன்னு வரும். இப்போ இந்த 2ஐயும் வெளியில் இருக்க 2 இன்ட்டு 3/2xனா 2 2 கேன்சல் ஆகி நமக்கு 3xன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் போட்டுருவோம். 2/2னா நமக்கு 1ன்னு கிடைக்கும், மைனஸ் 1. இப்போ பாருங்கள் வெளியில் இருக்க 2ஐயும் உள்ள மைனஸ் 1ஐயும் பெருக்கினா -2ன்னு வரும்.
இப்போ நமக்கு கிடைச்சிருக்க மதிப்பும் அவங்க கொடுத்துருக்க மதிப்பும் ஒன்றா தான் இருக்குது. அப்போ கூற்று ஏ வந்து சரி. அடுத்து ரெண்டாவது கூற்று பியை பாருங்கள். 2m மைனஸ் 5 மைனஸ் அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 மைனஸ் 2m ஈக்குவல் டு ப்ராக்கெட்டுக்குள்ளே 2m மைனஸ் 5 ப்ளஸ் சிம்பிள் போட்டு அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 2m மைனஸ் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இடது சைடு எடுத்துக்கிடுவோம். 2m மைனஸ் 5 அப்படியே எழுதிடுவோம். அடுத்து வெளியில் மைனஸ் சிம்பிள் இருக்குது, உள்ள ப்ளஸ் 5 இருக்குது. அப்போ 2 பெருக்குனா மைனஸ் 5ன்னு வரும். அடுத்து வெளியில் மைனஸு உள்ள மைனஸ் 2m 2 பெருக்குனா ப்ளஸ் 2m வரும். இப்போ 2m கூட்டினா 4m மைனஸ் 5 கூட்டினா மைனஸ் 10. அதாவது இடது சைடு வந்து நமக்கு 4m மைனஸ் 10ன்னு கிடைக்கும். இப்போ வலது சைடை எடுத்துக்கிடுவோம். 2m மைனஸ் 5 அப்படியே எழுதிடுவோம். அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 2m மைனஸ் 5 ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இது மைனஸ் சிம்பிளாக இருந்தால் தான் மைனஸை வச்சு உள்ளே பெருக்கணும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால அப்படியே எடுத்து எழுதிடலாம். இப்போ 2m கூட்டினா 4m மைனஸ் 5 கூட்டினா மைனஸ் 10. அதாவது வலது சைடு நமக்கு 4m மைனஸ் 10 தான் கிடைக்கும். இடது சைடு உள்ள மதிப்பும் வலது சைடு உள்ள மதிப்பும் சமமாக தான் இருக்குது. அப்போ கூற்று பி வந்து சரி. இங்கே வந்து கூற்று ஏயும் கூற்று பியும் சரியாக தான் இருக்குது. இது வந்து ஆப்ஷன் ஏ ஆனால 2 கூற்றுகளும் சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சரியான ஆப்ஷன் வந்து ஆனா.